வணக்கம். இன்றைய தினத்திற்கு உங்களை வரவேற்பது நான் அருணா. மொழிக் கொள்கைகளை சுற்றி சுழலும் அரசியல் மற்றும் அமலாக்கத்துறை சோதனைகள் உட்பட பல்வேறு செய்திகள் காத்திருக்கின்றன. முதலில் இன்றைய தினத்தின் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தேசிய கல்விக் கொள்கை என்ற விஷயத்தை ஒழுங்க மறுப்பதால் தான் மத்திய அரசு நிதி தர மறுப்பதாக முதல்வர் ஸ்டாலின் விமர்சனம். இந்தி வெறியர்கள்தான் உண்மையான தேச விரோதிகள் எனவும் சாடல். சென்னையில் கையெழுத்து இயக்கம் நடத்திய தமிழிசை சவுந்தரராஜன் உள்ளிட்ட பாஜகவினர் காவல்துறையினருடன் வாக்குவாதம். 3 மணி நேரத்திற்கும் மேலாக நின்று கையெழுத்து வாங்கிய தமிழிசை. மும்மொழிக் கொள்கை தொடர்பாக பிரதமர் மோடிக்கு ஆந்திர முதல்வர் சந்திரபாபு நாயுடு சூசக செய்தி. மும்மொழிக்கு மாற்று போல 10 மொழி கொள்கையை முன்னெடுக்கப் போவதாக பேச்சு. பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் மாநிலங்களவை உறுப்பினராக இருப்பதற்கு எடப்பாடி பழனிசாமி தான் காரணம். அதிமுக முன்னாள் அமைச்சர் செல்லூர் ராஜு பேட்டி. அன்புமணி ராமதாஸ் இன்னைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கிறாருன்னா அது காரணமா நான் எடப்பாடியார். ஆனா ஜெயிச்ச மறு நிமிஷம் அந்த கட்சி ஜெயிக்கிறதுக்கு காரணமாக இருந்த எங்க பொதுச் செயலாளர் எல்லாம் மறந்துட்டு உடனே ஆளுங்கட்சிக்கு தாவிட்டாங்க. இருந்தாலும் எங்க தலைவர் எங்க பொதுச் செயலாளர் கொடுத்ததை நம்ம வாக்குறுதி கொடுத்துருங்க. சீமான் வீட்டு பாதுகாவலர்கள் ஜாமீன் கேட்டு தாக்கல் செய்த மனுவை தள்ளுபடி செய்தது செங்கல்பட்டு மாவட்ட அமர்வு நீதிமன்றம். விசாரணைக்கு சென்ற காவலர்களை தாக்கியதாக தொடரப்பட்ட வழக்கில் உத்தரவு. கிருஷ்ணகிரி மாவட்டம் சென்னப்ப நாயக்கனூரில் தவேக கட்சி கொடி கம்பம் அமைக்க அனுமதி கோரிய மனு 8 வாரங்களுக்குள் பரிசீலிக்க மாவட்ட ஆட்சியருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்தாலும் சாதியை தூக்கி பிடிப்பவர்கள் அதனை கைவிட மாட்டார்கள் என்று சென்னை உயர்நீதிமன்றம் காட்டம். தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்திற்கு சிறப்பு அதிகாரி நியமனத்தை எதிர்த்த வழக்கில் கருத்து. சென்னை போக்குவரத்து காவல்துறை கூடுதல் ஆணையர் சுதாகர் IPS மத்திய அரசு பணிக்கு மாற்றம். மத்திய போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் துணை தலைமை இயக்குநராக மாற்றி மத்திய உள்துறை அமைச்சகம் உத்தரவு. ஆண்டுடன் ஒப்பிடும்போது 2024 கொலை குற்றங்கள் கலவர வழக்குகள் குறைப்பு. தமிழக காவல்துறை அறிக்கை. விகடன் இணையதள முடக்கத்தை நீக்குமாறு மத்திய அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. பிரதமர் மோடி தொடர்பான சர்ச்சைக்குரிய கார்ட்டூனை முடக்குமாறு விகடன் நிறுவனத்திற்கு அறிவுறுத்தல். தமிழ்நாடு உட்பட நாடு முழுவதும் SDPI கட்சி அலுவலகங்களில் அமலாக்கத்துறையினர் சோதனை. சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் SDPI தேசிய தலைவர் ஃபைசி கைதான நிலையில் ரெய்ட். அமைச்சர் செந்தில் பாலாஜியின் நண்பர்கள் வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை. கரூரில் 3 இடங்களில் சோதனை நடத்தும் கேரளாவை சேர்ந்த அதிகாரிகள். சென்னையில் 8க்கும் மேற்பட்ட இடங்களில் அமலாக்கத்துறை சோதனை. மின்வாரிய அதிகாரி காசி உள்ளிட்டோரது வீடுகளில் சோதனையிடும் அதிகாரிகள்.
திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டன்சத்திரம் மார்க்கெட்டில் வரத்து அதிகரிப்பால் தக்காளி விலை 10 ரூபாயாக சரிவு. போதிய விலை கிடைக்காததால் குப்பையில் கொட்டப்பட்ட தக்காளிகள். திருப்பதியில் பக்தர்களுக்கு அன்னதானத்தில் வடை வழங்கும் திட்டம். புதிய திட்டத்தை தொடங்கி வைத்தார் அறங்காவலர் குழு தலைவர் PR நாயுடு. சிம்பனி நிகழ்விற்காக தன்னை வாழ்த்திய அனைவருக்கும் நன்றி தெரிவித்துள்ள இசையமைப்பாளர் இளையராஜா. சிம்பனி தனக்கு மட்டுமல்ல நாட்டுக்கே பெருமை என மகிழ்ச்சியை பகிர்ந்து வீடியோ வெளியீடு. அனைத்து தமிழக மக்களின் சார்பாக என்னை சிம்பனிக்காக வாழ்த்தி சென்றார்கள். அது எனக்கு மிகவும் மகிழ்ச்சியை அளிக்கிறது. தமிழக மக்கள் அனைவருமே வாழ்த்தியதைப் போல நான் உணர்ந்தேன். சேலத்தில் கல்லூரி மாணவிகளுடன் நடனமாடி உற்சாகப்படுத்திய டிராகன் பட நடிகை கயாது. தமிழ் பேச கற்று வருவதாக பேட்டி.